முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 4 ஆண்டு கால ஆட்சியில் சென்னையில் குடிநீர் தேவைக்காக 1323 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய நடவடிக்கைகளால் சென்னையில் கடந்த ஆண்டு குடிநீர் தேவை சிறப்பாக நிறைவேற்றப்பட்டதாகவும், இதற்காக கிரீஸ் நாட்டின் அத்தென்ஸ் நகரில் நடைபெற்ற விழாவில் நீர் தலைமை விருது சென்னை குடிநீர் வாரியத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் பெருமிதத்துடன் பேரவையில் குறிப்பிடப்பட்டது. சென்னை உட்பட தமிழகத்தின் சில பகுதிகளில் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் திரு SP வேலுமணி பதிலளித்து பேசினார். தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதும் சென்னை மக்களின் குடிநீர் தேவை பிரச்சனையில் தனி கவனம் செலுத்தி நீடித்த நிலைத்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அடுக்கடுக்கான திட்டங்களால் தமிழகத்தில் குடிநீர் தேவை சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு SP வேலுமணி குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினரால் செயல்படுத்த முடியாது என ஏளனம் செய்யப்பட்ட புதிய வீராணம் திட்டத்தை நிறைவேற்றி வீர சபதம் எடுத்து 9/8/2001 720 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு 2/2/2003 பணி துவங்கப்பட்டு 31/5/2004 அதாவது 15 மாதங்களுக்கு ஒப்பந்த காலத்துக்கு முன்பாகவே திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி கடந்த 3 ஆண்டுகளில் மழைப்பொழிவு சென்னை நீர்பிடிப்பு பகுதிகளில் குறைவாக இருந்த நிலையிலும் நாளொன்றுக்கு 180 மில்லியன் லிட்டர் குடிநீர் நிரந்தரமாக கிடைக்க வழிவகை செய்து சென்னை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை நிரந்தரமாக பூர்த்தி செய்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மிஞ்சூரில் 100 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு 2004 ஆண்டிலேயே அடித்தளம் அமைத்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். கடந்த திமுக ஆட்சியில் ஆமை வேகத்தில் 28% மட்டுமே முடிந்திருந்த நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை விரைந்து செயல்படுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமது பொற்கரங்களால் 22/2/2013 அன்று தொடங்கி வைத்தார்கள். இதன் மூலம் சென்னை மாநகர மக்களுக்கு நாளொன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் குடிநீர் நிரந்தரமாக கிடைக்க வழிவகை செய்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 4 ஆண்டு ஆட்சி காலத்திலே சென்னை மாநகர பகுதியில் 1323 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் திட்டங்களும் 1004 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் திட்டங்களும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செயல்படுத்தியுள்ளார்கள். 2014ஆம் ஆண்டு சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தியதற்கு 27/4/2015 அன்று கிரேக்க நாட்டின் ஏதென்ஸ் நகரில் நடைபெற்ற விழாவில் போர்ச்சுகல் நாட்டின் முன்னாள் பிரதம மந்திரியால் நீர் தலைமை விருது என்னும் விருது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்காக சென்னை குடிநீர் வாரியத்துக்கு வழங்கப்பட்டது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சியில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் 2012ஆம் ஆண்டில் நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 93 லிட்டர் வீதம் தினமும் 1567 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியிலே அம்மா அவர்கள் எடுத்த சீரிய முயற்சியால் 1574 கோடியே 10 லட்சம் ரூபாயில் செயல்படுத்தப்பட்ட 138 குடிநீர் திட்டங்கள் மூலம் நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 110 லிட்டர் வீதம் மொத்தம் 1794 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை பெருமையுடன் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியிலே தற்போது 2856 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயலாக்கத்தில் உள்ளன. இப்பணிகள் முடிந்த பின்னர் நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு சென்னை நீங்களான பிற மாநகராட்சியில் மற்றும் நகராட்சியில் 135 லிட்டர் வரை குடிநீர் வழங்கப்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.